குழந்தைகளா, அனைவருக்கும் நற்றமிழ் வணக்கம். தமிழ் 4ஆம் வகுப்பு பாடம் 10 காவல்காரர். இது ஒரு கதை பாடல். உங்களுக்கு கதை என்றால் மிகவும் பிடிக்கும் அல்லவா? இது கதைதான், ஆனால் பாடல் வடிவத்தில் உள்ளது. இதை எழுதியவர் அழவள்ளியப்பா, குழந்தை கவிஞர் என அழைக்கப்படும் அழவள்ளியப்பா எழுதிய இந்த பாடலை நாம் இப்பொழுது காண்போம். தலைப்பு காவல்காரர். காவல்காரர் என்றால் இங்கு யாரு? சோளக்காட்டு பொம்மை. உங்களுக்கு சோளக்காட்டு பொம்மை பார்க்க பயமாக இருக்குமா அல்லது வேடிக்கையாக இருக்குமா? நூல் குறிப்பை முதலில் காண்போம். மலரும் உள்ளம் என்னும் நூலின் 2ஆம் தொகுதியில் இப்பாடல் அமைந்துள்ளது. இப்பாடலை பாடியவர் அழவள்ளியப்பா. இவர் குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடி உள்ளமையால் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். வாருங்கள், நாம் இப்பொழுது பாடல் பகுதிக்கு செல்வோம். சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போல நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பியோடும் பயந்து கொண்டு, காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ, இதை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உலவலாமே என்று கருதி அருகிலுள்ள வீட்டிற்குள்ளே யாருமில்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்குமிடத்தில் போட்டு விட்டு உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை. ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர், அடடே, இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தே நண்பரறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவை யாவும் கூட செய்து விட்டதங்கே. அழவள்ளியப்பா. குழந்தைகளா, வாருங்கள், நாம் இப்பொழுது வாசித்து பழகுவோம். சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போல நின்றிருந்தார். அதாவது சட்டை போட்டு அதுக்கு மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி தோட்டத்தோட நடுவில், அதாவது கொள்ளையோட நடுவில் ஒரு ராஜா போல் நின்றுக்கிட்டு இருக்காரு. இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். அவர் இரவுலையும் சரி பகல்லையும் சரி என்ன செய்ய மாட்டார்? தூங்க மாட்டார். இங்கும் அங்கும் அசைஞ்சிட மாட்டாங்க. ரொம்ப பெருமையோட காவல்காரர் அப்படின்ற ஒரு கெட்டப்போட காவல் காப்பாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, பேர் இல்லை. காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. பறவை இனமான காக்கை குருவி அவங்கெல்லாம் அங்கே தோட்டத்துக்கு வந்தாங்கன்னா காவல்காரர் நிற்கிறாரு அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? சீக்கிரமாக வந்த வழியே திரும்பி ஓடி போயிடுவாங்க. காற்று ரொம்ப பலமாக அடித்ததாலேயும் கனத்த மழை பெய்ததாலோ நேர்த்தியான அவருடைய உடைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நித்தம் கிழிஞ்சு போயிடுச்சு. அதான் காற்று பலமாய் அடித்ததாலோ கனத்த மழையும் பெய்ததாலோ நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ, இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உலவலாமே என்று கருதி, இதை பார்த்துக்கிட்டே இருந்த காகம் ஒன்று என்ன செய்யுது? இந்த சமயத்தில் இவருக்கு நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா பயம் இல்லாமல் நம்மளும் வயக்காட்டம் என்ன பண்ணலாம், சுற்றி வரலாம், நிறைய தானியங்கள் சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாருமில்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள சரிகை வேட்டி
பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டுக்கு யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்யுது, கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கிறதுக்கு ஜருகி வேட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருது. எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டே உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே. எடுத்து வந்து அந்த காவல்காரர்கிட்ட இருக்கிற இடத்துல போட்டுட்டு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, ஒதுங்கி நின்று அங்கே பார்க்குது. காவல்காரர் பழைய உடையை கழட்டி கீழே போடவில்லை. ஆவலோட புதிய உடையை அணியவும் இல்லை, அசையவும் இல்லை. காவல்காரர் வந்து அந்த பழைய உடையை வந்து கழட்டி கீழே போடல, ஆவலோடு புதிய உடையை வாங்கவும் இல்லை, அணியவும் இல்லை, அசையவும் இல்லை, அப்படியே நிற்கிறாரு. உடனே காகம் அருகி சென்று உற்று நன்றாய் பார்த்த பின்னர், அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். உடனே காகாவுக்கு என்ன ஆயிடுச்சு, சந்தேகம் வந்தது. உடனே அருகில் சென்று உத்து பார்க்குது. பார்த்தோன்னே தான் அது கண்டுபிடிச்சிது, இந்த காவல் நான் வேறு யாரோன்னு நினச்சேன். வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்று இக்கணத்தை நண்பரையே எடுத்து சொல்வேன் என்று கூறி, அதாவது வைக்கோலில் துணியை சுற்றி வச்சுக்கிற பொம்மை அப்படின்றத இந்த கணமே இந்த பொழுதை என்ன பண்ணுவேன், என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ல போகிறேன். காவல் காக்கும் பொம்மை தலையில் ஏறி காலை வைத்து நின்று கண்டு கூவி அழைத்து பறவை யாவும் கூட செய்து விட்டதங்கே. உடனே என்ன செய்யுது, அந்த பொம்மையோட தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு கூவுது. உடனே எல்லா பறவைகளும் அங்கே ஒன்று கூடிடுச்சு. இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்தா குழந்தைகளை வாருங்க, நம்ம இப்போ பாடலுடைய பொருள் பகுதிக்கு செல்வோம். தோட்டத்தின் நடுவில் நின்றிருந்த சோளக்கொல்லை பொம்மையை காவல் காக்கும் உயிருள்ள மனிதர் என்று காகம் நினைக்கிறது. கனத்த மழையால் ஆடைகள் கிழிந்து நிற்கும் அந்த பொம்மையுடன் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுகிறது. ஆனால் அது அணிந்து கொள்ளாததால் உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது. அதனால் அச்சமின்றி மற்ற பறவைகளையும் கூவி கூவி அழைக்கிறது. இதுதான் குழந்தைகளா பொருள். பாருங்கள், நம்ம இப்போது பாட்டுடைய மதிப்பீடு பகுதிக்கு செல்வோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பெயரில்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் இல்லாத. வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல். மேலே, கீழே. சோளக்கொல்லை பொம்மை என்பது உயிரற்ற பொருள். அசைய கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது அசையவில்லை. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் நாளும். வினாக்களுக்கு விடையளிக்க. தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யார்? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் சோளக்கொல்லை பொம்மை. காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்பதைக் கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடிவிடும். பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார்? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம். காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரரால் அணிய முடியவில்லை. ஏனெனில் காவல்காரர் ஓர் உயிரற்ற பொருளாகும். மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. சரிகை வேட்டி, கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோளக்கொல்லை பொம்மை, கனத்த மழை. இந்த தொடரை வாசித்து பழகுங்கள். பாடலை தொடர்ந்து பாடுவோமா? மக்கள் ஒன்று கூடியே மகிழ விரும்பும் திருவிழா. குழந்தை செல்வம் யாவுமே கூடி ஆடும் திருவிழா. தேர் போல் மக்கள் கூடும் திருவிழா. இவை போன்ற வரிகளை நீங்களும் எழுதி பழகுங்கள்.
உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. வாழையின் எப்பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன? வாழையின் பூ, காய், கனி, தண்டு ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம். வாழை நார் எதற்கு பயன்படுகிறது? வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். வாழையின் வகைகளுள் 2 எழுதுக. செவ்வாழை, மலைவாழை. வாழை இலை இச்சொல்லை பிரித்து எழுதுக. வாழை கூட்டல் இலை. பலவகை இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் எழுதுக. சில வகை. குழந்தைகளா, இந்த காவல்காரர் என்னும் பாடம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.